எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக இறைவனோட அருளால் எல்லாருமே ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அடிக்கிற வெயிலில் ஜோன்னு மழையில் இவங்க மட்டும் எங்கே தானே போயிருக்காங்கன்னு பார்க்குறீங்க. எங்கேயுமே போகலைங்க. சரியான மழை ஞாயிற்றுக்கிழமை அப்படி ஒரு மழை பார்க்குறதுக்கே ஹாப்பியாக இருந்தது. சுற்றி சுற்றி காற்றோடு நல்ல மழை சாரல் காற்றோட பார்க்குறதுக்கு எங்களுக்கும் ஹாப்பியாக இருந்தது. எங்களுக்கு இருந்ததோ இல்லையோ மரம் செடி கொடிங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். நம்மளுக்கு தேவையான செடிங்களுக்கு தண்ணி ஊற்றும் போதெல்லாம் பக்கத்தில் இருக்க செடிலாம் எனக்கும் கொஞ்சம் ஊற்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏக்கத்தோடு பார்க்கும். எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போது எல்லாத்துக்குமே சமமாக வந்து இறைவன் வந்து எதுலுமே வந்து எப்படி சொல்கிறது, இந்த பாகுபட்சம்லாம் பார்க்காம அழகாக ஒரு சூப்பரான மழையை வந்து போட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாமே வந்து பார்த்தோன்னா இது ஒரு 3 டேஸாக இன்னும் ஈரமே வந்து காயலைன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு மழை. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா சண்டே நாங்கள் என்னென்ன ரெடி பண்ணோம், எப்படி ரெடி பண்ணோன்றதை தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். குட்டீஸ் வந்து கடை இல்லாமல் இருக்கிறதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவோம். சரி வீட்லேயே ரெடி பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு கடை ஸ்டைலில் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பொருள்லாம் நிறைய வந்து இல்லாமல் இருந்தது. அதெல்லாம் போய் வாங்கிட்டு வர்றதுக்காக ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வர வழியிலே மாம்பழம் வந்து விற்றுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப கலராக இருந்ததுன்னு சொல்லிட்டு சரி இந்த வேலைலாம் அரிசி ஊற வைக்கிறது ஒரு சிலதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதை கட் பண்ணுவோம். ஏன்னா மாம்பழத்துக்கு மட்டும் எங்களுக்கு பொறுமையே இருக்காது. மாம்பழம் பழாப்பழம் இதுக்கெலாம் உடனே வந்து சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்கும். குட்டீஸ்லாம் சொல்லவே வேண்டாம். ஸோ அதனால் வந்து இந்த வேலைலாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி குட்டீஸ்க்கு வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு அரிசிலாம் வந்து கழுவி ஊற வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளவே பார்த்தா உங்களுக்கு தெரியும், குட்டி வந்து இதை வாஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான். இப்போல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயமா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளாவது கிச்சனில் நின்று சமைக்காமல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் சரி, எவ்வளோ மூட் அப்செட்டாக இருந்தாலும் சரி, வெளி வேலைகள் அதிகமாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த கிச்சனில் நின்று சமைக்கிறது மட்டும் ஒரு நாளும் வந்து ஒரு வேலையும் வந்து குறையவே மாட்டேன்னு தான் சொல்லலாம். அப்படியே எங்கேயாவது ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி வெளியே போய் சாப்பிட்டுட்டு வந்தால் அது என்ன தான் சாப்பிட்டாலும் திருப்தியே இல்லை. வீட்டில் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்குது. சரி இதை சொல்லிக்கிட்டே இருந்ததுனால ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, சரி வா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வந்தாங்க. ஹெல்ப்னா என்ன, இந்த மாம்பழம் கட் பண்ணுறது, ஏதோ வெஜிடபிள் ஒரு 4 கேரட்டு, ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 கிலோ பீன்ஸ் கட் பண்ணுறது. சரி எதுவாக இருந்தால் என்ன, நம்மளுக்குன்னு ஹெல்ப் பண்ணுறாங்களே அதுவே போதும். அட்லீஸ்ட் ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ பேச்சு துணைக்காத ஆள் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா நம்ம மட்டுமே வந்து கிச்சனில் நின்று எப்போவுமே தனியாக நின்று சமைச்சிட்டு யாராவது ஒருத்தவங்க துணைக்கு இருந்து அது பேசிக்கிட்டே சமைச்சா அந்த வேலை செய்கிறதே சுத்தமாக தெரியல. யாருமே இல்லாமல் உம்முன்னு ஐயோ எப்படா வேலை முடியும்னு கடுப்பில் செய்யும்போது தான் அது பெரிய வேலையாக இருக்குது. மாம்பழம் வந்து கட் பண்ணியாச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. உண்மையாலுமே சொல்கிறேன். இங்கே வந்து பக்கத்துலேயே எங்கேயோ தோப்பு இருக்கான், எங்களுக்கு தெரியாது. அங்கேருந்து பறித்து தான் கொண்டு வந்து விற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக அது மாம்பழம் சீசனில் மட்டும்தான் இந்த கடை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு 2-3 கடை வந்து லைனாக வந்து தோப்புக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனாலையா என்னன்னு தெரியல. நாங்கள் இங்கே வந்ததுலேருந்தே சொல்கிறேன், ஒரு 4 வருஷமாக வந்து பார்த்தோன்னா லைனாக வந்து மாம்பழ கடை வந்து போட்டுருவாங்க ரோட்லேயே. ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மாம்பழம். ஸோ சம்டைமில் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த முறை பயங்கர டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இன்றைக்கி வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து சிக்கன் கொஞ்சமாக வந்து போன்லெஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அதுக்கு வந்து மசாலாலாம் போட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 hour ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மசாலா தான் ரெடி பண்ணி போட்டுட்ருந்தேன். மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனி மிளகாய்த்தூள், கார்ன்ஃப்ளவர், உப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள்லாம் எப்படின்னா பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு அரைப்போம். அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதுவும் இதோட ஆட் பண்ணிவிட்டு லெமன் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் சாஃப்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி லெமன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடவே வந்து பார்த்திங்கன்னா கசூரி மேத்தி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணாலும் இதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போடுங்க. சிக்கனோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் கொண்டு போகும். ஸோ இதெல்லாம் ஒரு 1/2 hour வந்து பார்த்தோன்னா ஊற வச்சிடணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து எடுத்து வச்சாச்சு. நம்மளோட லைஃப்பில் நல்லது கெட்டதுன்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும். ஆனால் அந்த ஆளே எப்போவுமே நீ பண்ணுறதெல்லாம் கெட்டது மட்டும்தான் பண்ணுற அப்படின்னு சொன்னாங்கன்னா எவ்வளோ கோவம் வரும். நம்ம பண்ணுறது என்னமோ நம்ம மனசாட்சிக்கு நல்லதாக தான் தெரியும். ஆனால் அவங்க சொல்லும் போதெல்லாம் நம்ம தப்பு தான் பண்ணுறோமோ அப்படின்னு வந்து தோணும். அதுக்கப்புறம் தான் நல்லா டீப்பாக அது போக போக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம பண்ணுறது கரெக்ட், அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. ஸோ யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம பண்ணுறது கரெக்டுன்னு நம்ம மனசுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, யாரையும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. என்னை பொறுத்தவரை யாரையும் ஏமாற்றக்கூடாது. இது மட்டும் நம்ம பண்ணாமல் இருந்தால் போதும். இது நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம தாராளமாக தைரியமாக வந்து செய்யலாம். உங்களில் எத்தனை பேர் என்னடா நம்ம நல்லதே பண்ணாலும் இவங்க ஏன் நீ எது பண்ணாலும் தப்புன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம என்னமோ நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு மைண்ட் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். நம்ம மைண்டை வந்து பார்த்தோன்னா
இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வேறு ரூட்டில் கலப்புறதே ஒரு சில மனிதர்கள் தான். ஸோ அதை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து காதலையே வாங்கிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மேலே இருந்த பாத்திரம்லாம் தூசி தட்டு எடுத்தாச்சு. எடுத்து கொஞ்சம் வாஷ் பண்ணேன். கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்யலான்னு. நாங்கள் வந்து கொஞ்சமாக தான் எப்போவுமே செய்வோமா, அதனால் மீதியெல்லாம் தூக்கி கிச்சன் இருக்கிறதே சின்னது, எல்லாத்தையும் போட்டு அடைச்சிக்க வேணான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சுருவோம். இன்றைக்கி எடுத்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பித்தாச்சு. ஃப்ரைட் ரைஸ்க்கு எந்த அரிசி யூஸ் பண்ணாலும் சரி, ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அதை நீங்கள் பாயில் பண்ணும் போதே கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். எப்படி சொல்கிறது, மிக்ஸ் பண்ணும் போதும் கொஞ்சம் ஈஸியாக வரும். கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சிக்கனும் சைடில் வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனையும் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். குட்டீஸ்க்கு வந்து இந்த ரைஸுன்னா மட்டும் எப்படி தான் பசிக்கும்னு தெரியல. இதை நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 10 முறைக்கு மேலே வந்து கிச்சனில் வந்து ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லி கேட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவே கொஞ்சம் வந்து ஸ்பீடாக செய்வோம்னு சொல்லிட்டு தான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் அப்பப்போ ஒரு குட்டி ஸ்டோரியும் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். யாருக்காவது ஒருத்தருக்காவது மோட்டிவேஷனலாக இருக்கும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு போர் அடித்தா தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைசர் வந்து பார்த்திங்கன்னா கடையிலேருந்து கொண்டு வந்திருந்தேன். கடையில் வந்து இது ஷார்ப்பாக இல்லைன்னு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, சரி வீட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம், ஏன் வேஸ்ட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரைஸும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆகிடுச்சு. லைட்டாக நம்ம இப்படி எடுத்து பார்த்தோன்னா ஓடையணும். நல்லா வந்து எப்படி சொல்கிறது, ரைஸ் வந்து வீட்டுக்கு நம்ம குக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா நசுங்கி வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணும் போதும் கொஞ்சம் குக் ஆகும். அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பாயில் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும் ரைஸு. ரொம்ப வந்து கொலைய வச்சுறாங்க அதிங்க. அப்படின்னா தான் வந்து நம்ம ரைஸ் பண்ணும்போது நல்லா உதிரியாக நல்லா வரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்காகவும் ரொம்ப ஸ்டிக்கியாக எடுத்துட்டிங்கனாலும் ரொம்ப ட்ரையாக வந்து இருக்கும். சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி நிறைய விளைவுகள் வரும். ஸோ வந்து ஃபில்டர் பண்ணி அதை வந்து சைடில் வச்சிடலாம். சைட்லேயே வந்து பார்த்தோன்னா சிக்கனும் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். உன்னால் இது செய்ய முடியும், இதை நீ கண்டிப்பாக இதை செய், நான் இருக்கேன் அப்படின்றத விட இதெல்லாம் உன்னால் செய்யவே முடியாது, இதெல்லாம் நீ ஏன் தேவையில்லாமல் செய்கிற அப்படின்றத தான் என்னோடய லைஃப்பில் அதிகமாக நான் வந்து கேட்டிருக்கேன். அது எப்படி சொல்கிறது, நான் இந்த ஜேர்னியுமே சொல்கிறேன். இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு இல்லாமல் அது அவங்க பயத்தினால சொல்கிறாங்களா, ஏதாச்சும் நம்மளுக்கு ஆகிடும் அப்படின்ற சேஃப்டினால சொல்கிறாங்களா, என்ன ரீசன்னு தெரியாது. ஸோ இதை தான் நான் வந்து அதிகமாக வந்து கேட்டிருக்கேன். அப்போல்லாம் நானே யோசிப்பேன், இது நம்மளாலலாம் செய்ய முடியாது, இது நம்மளுக்கு நடக்காது, இது நம்மளுக்கு அந்தளவுக்கு திறமை இல்லை அப்படின்ட்டுலாம் நிறைய டைம் வந்து யோசிச்சிருக்கேன். அப்புறமா இப்போ தான் ரொம்ப லேட்டாக தான் வந்து புரியுது, இதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம். எல்லாராலையும் முடியும் போது ஏன் நம்மளால் முடியாது? கண்டிப்பாக நம்மளால் முடியும். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலான கண்டிப்பாக ஒரு பார்ட்னர் கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைச்சா கண்டிப்பாக எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் நடக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக இப்போ நம்மளுக்கு மோட்டிவேஷ்னலான பார்ட்னர் இருக்காங்களா அப்படின்னா அதுவும் ஒரு கொஷின் மார்க் தான். எல்லாத்துக்குமே எல்லாமே வந்து மோட்டிவேஷ்னலான ஆள் வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படி உங்களோட லைஃப்பில் வந்து கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து விட்டுறாதீங்க. அப்படியே நல்லா பிடிச்சிக்கோங்க. அவங்களுக்காக நம்ம என்னனாலும் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாருக்குமே நடந்துருச்சு அப்படின்னா மேலே கடவுள்னு ஒருத்தர் எதுக்கு? இன்னொன்று எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள ஏங்க வைக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஒரு விஷயமா அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவேன். எனக்கு என்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க மாட்டேன். இருக்கும், இதை கண்டிப்பாக இது மாறும், இன்றைக்கி எனக்கு ஒரு பேட் சுச்சுவேஷன் இருக்குன்னா நாளைக்கு வந்து அது கண்டிப்பாக மாறும்ன்றதில் மட்டும் நான் தெளிவாக இருக்கேன். நிறைய அந்த மாதிரி பார்த்ததுனாலையா என்னன்னு தெரில, அது ரொம்ப இப்போ பழகி போச்சு எனக்கு. சரிம்மா, நீ கதையே சொல்லிகிட்டு இருக்காத, ரைஸ் எப்படி பண்ணுறதுன்ற சொல்லு அப்படின்ற உங்களோட மைண்ட் வாய்ஸ் சொல்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. ஒரு கடாயில் பொரிச்ச சிக்கன் ஆயில் இருக்கு இல்லையா, அதையே வந்து ஒரு 2 கரண்டி போல் இதில் எடுத்து ஊற்றிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி ஸ்லைசஸாக இதோடு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் கோஸு, கேரட், பீன்ஸு, கொடமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அதிலே வந்து உப்பு ஆட் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வதங்கி வரும். சென்டரில் இது எல்லாத்தையுமே வந்து பிரிச்சுட்டு முட்டை வந்து ஒரு 3லேருந்து 4 முட்டை போல் உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 4-5 பேருக்கு வந்து குவான்டிட்டி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சரி, அந்த முட்டையை வந்து நல்லா உடச்சி ஊற்றி நல்லா அது எப்படி சொல்கிறது ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம உடச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ரைஸையும் இதோடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தா தெரியும் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாது, பிசுபிசுமும் இருக்காது. ரைஸ் வடிக்கும் போது இன்னொன்று மெயினாக சொல்ல மறந்துட்டேன், தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சிடாதீங்க. நல்லா தாராளமாக வந்து தண்ணி வைங்க. அப்படின்னா தான் வந்து அந்த கஞ்சி அந்த பிசுபிசுப்புலாம் இல்லாமல் நல்லா வரும். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் மெயினானது வந்து பெப்பர். அது பிளாக் பெப்பராக இருந்தாலும் சரி, ஒயிட் பெப்பராக இருந்தாலும் சரி,
பெப்பர் மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், ஒரு ஃப்ளேவராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கொஞ்சமாக சீரகத்தூள் அண்ட் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதோடவே வந்து தனி மிளகாய் தூள் ஆச்சி இருக்கு இல்லையா, அதோட தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் ரைஸ்க்கு, அதனால தான் வந்து இது ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு மற்ற ஃப்ளேவர்லாம் எதுவும் தெரியாமல் நீங்கள் நார்மல் மிளகாய் தூளை விட இதை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதோடு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அடியிலேருந்து எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் சாப்பாடு வந்து உடையாமல் அப்படி ஸ்டிக்கியாக வந்து நல்லா நீளமாக வந்து இருக்கும். நம்ம கொஞ்சம் வேறு மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பாடு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடியிலேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். பூ போல் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் ஆட் பண்ணி அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃப்ளேவராக நல்லா வாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பரான கடை ஸ்டைலில் வந்து ரைஸ் வீட்லேயே வந்து ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட் தான் வந்துட்டு, அதாவது வந்து ஒரு சாப்பாடு செய்கிறவங்களுக்கு இது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு ஹாப்பின்றது அதை செய்கிறவங்களுக்கு அந்த அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எப்படி இருந்தது அப்படின்றத வந்து கமெண்டில் சொன்னிங்கன்னா அதோட ஹாப்பியே தனி தான். நம்ம கீழே விழும்போதெல்லாம் நம்ம லைஃப்பில் யாராவது நம்மளை தூக்கி விடுவாங்களான்னு கண்டிப்பாக ஒரு காலத்துலேயும் எதிர்பார்த்துறாதீங்க. அப்படி தூக்கி விடுற ஆளுமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இல்லை. அப்படி நம்ம எதிர்பார்த்தோன்னா நம்ம தோல்வியை தான் சந்திக்கணும். நம்ம விழுந்தால் நம்ம தான் எந்திரிக்கணும் அப்படின்றத மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா போதும். நம்மளோட கோலை ரொம்பவே ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிடலாம். நம்ம எதிர்பார்த்தோன்னா என்ன ஆகுது அப்படின்னா ஏமாற்றம் ஜாஸ்தி ஆகுது. அந்த எதிர்பார்ப்பு வந்து பார்த்தோன்னா அவ்வளோதான், நம்மளால் இனிமேல் நம்மளுக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு ஒன்று மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளால் எதுலேயுமே வந்து ட்ராவல் பண்ண முடியல. ஸோ நம்ம விழுந்தால் நம்ம தான் எந்திரிக்கணும் அப்படின்றது வந்து மெயினாக வந்து பெண்கள் யாரோட இதுவுமே டிபெண்ட் பண்ணியிருக்காதுங்க. அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கை தனி. நம்மளுக்கு பசிச்சா நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம பசி வந்து தீரும் அப்படின்றத மட்டும் நல்லா வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைஃப் தத்துவம் சொல்கிற அளவுக்கு நான்லாம் அவ்வளோ பெரிய ஆளானா கண்டிப்பாக சொல்கிறேன். நானே அவ்வளோ பெரிய ஆள் இல்லை தான். என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சில இன்சிடெண்ட்லாம் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. அது ரொம்பவே வேஸ்ட்டு. டைம் ரொம்ப நம்ம லைஃப்பில் வேஸ்ட் பண்ணுறோன்றதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இதை சொன்னேன். அந்த மாதிரி எதிர்பார்த்தோன்னா என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் வந்து வெறுப்பு தான் வருது. நம்ம எதிர்பார்த்தோம், நம்ம சொன்னோம், அவங்க நம்மளுக்கு செய்யலை அப்படின்றது. அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எதிர்பார்ப்பே இல்லாமல் நம்ம அதை கரெக்டாக நம்மளோட பிரச்சனையை நம்ம தான் வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்றது வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா எனக்கு எல்லாமே வந்து ஈஸியாக இருந்தது. ஸோ இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. இதுக்காகவா நம்ம அழுதோம், இதுக்காகவா நம்ம அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட் வந்து நம்மளை புரட்டி போடுறதுக்காக வரும். இது வந்து வாழ்க்கையில் வந்து கடவுள் கொடுக்குற நம்மளுக்கு இதெல்லாம் வந்து அனுபவமாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஜேர்னிக்கு வந்து நம்ம வந்து கடந்து போகணுன்றதை தான் நான் இதில் வந்து சொல்லிக்கிறேன். காலையிலேயே வந்து மாம்பழம் 1 kg போல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. மறுபடியும் போப்பா இந்த மாதிரி மாம்பழம்லாம் கிடைக்காதுன்னு சொல்லி அனுப்பினேன். அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் போல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மாம்பழம் எப்படி அப்படின்னா காய் வந்து அந்த பதத்துக்கு வராதுக்கு முன்னாடியே வந்து பறித்து பழுக்க வச்சிடுறாங்க போல். அது அந்த பாலோட ஸ்மெல் அப்படியே நல்லா மாம்பழத்தில் வந்து தெரியுது. ஸோ நம்மலாம் வந்து மாமரத்தில் மேலேயே உட்காந்துட்டு மாம்பழம் சாப்பிட்டவங்க இது நம்மளுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து மறுபடியும் வந்து வாங்கிட்டு வர சொன்னேன். ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காற்றுன்னா காற்று அந்த மாதிரி ஒரு காற்று சுற்றி அடிச்சுக்கிட்டே இருந்தது. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே நல்ல காற்று. அதுக்கப்புறம் வந்து சுற்றி அதே சேம் மழை தான். நல்ல சாரல் காற்றோட சரியான மழை. அதாவது வீட்டில் கட்டி வச்சுருக்க செடியில் கூட அந்த சாரல் காற்று வந்து பார்த்தோன்னா குறை வைக்காமல் அதுக்கும் வந்து தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுட்டு போயிடுச்சு. குட்டீஸ்க்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி குளுன்னு காற்றும் அந்த மழையும். ஸோ அதனால் கொடையை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெளியே விளையாடுறேன்னு சொன்னாங்க. சரி சம்மர் தானே விளையாடட்டும் குட்டீஸ் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. ஸோ வீடியோட எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக அண்ட் மோட்டிவேஷ்னலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பாய்.